அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் கூடுதல் நிதி பெறுவதற்கு நடவடிக்கை ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையை எழுதிட்டுருக்காரு. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 150 நாட்கள் வந்து வேலை வழங்கப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி அளிச்சுட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. இது வரைக்கும் வெறும் 9 நாள் மட்டுமே ஆவரேஜாக ஒர்க் கொடுத்துக்கிட்டு தான் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த திட்டத்தின்படி தமிழக அரசுக்கு மத்திய அரசு மிக குறைந்த நிதியை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை எதிர்க்கவும் கூடுதல் நிதியை கேட்டு வாங்கவும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு வந்து சுரண்டி வருகிறது, கண்டிக்கத்தக்கது. சரிங்களா, இந்த வேலை வந்து எல்லா கிராமத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அப்படியே கம்மியாக கொடுத்தாலும் ரொம்ப சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. மத்திய அரசிடமிருந்து தமிழகம் பெற வேண்டிய தொகையில் 10,000 கோடி வரை இழக்க வேண்டியிருக்கும். மாநில அரசின் உரிமைகளுக்காக போராடுவதாக கூறும் திமுக இந்த சிக்கல்லேருந்து ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நடப்பாண்டில் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 74.75 லட்சம் குடும்பங்களுக்கு சராசரியாக 50 நாள் வந்து வேலை வழங்கும் வகையில் 43 கோடி மனித வேலை நாள்கள் பெறவும், அதற்காக 18,106 கோடி செலவில் மத்திய அரசின் பங்காக 16,000 கோடியை எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் கொடுக்காமல் இருக்காங்க. அதுக்கு திமுகவும் வந்து கேள்வி கேட்காமல் இருக்காங்கன்னு குற்றச்சாட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற அரசியல் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் எல்லாமே உங்களை தேடி வரும். சரிங்களா, தேங்க்யூ.